நரகம் என்று எதுவும் தனித்தனியே கிடையாது. அவை மனிதனின் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தானே தவிர வேறு எதுவும் இல்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அமராபுரி என்று அழைக்கப்படும் அமராவதிதான் சொர்க்கத்தின் தலைநகரம். அது தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் வாழும் நகரம். அங்குதான் கற்பக விருட்சம், சிந்தாமணி போன்ற தெய்வாம்சம் பொருந்திய மரமும் ரத்னமும் இருக்கின்றன. அதை வடிவமைத்தவன் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா என்றெல்லாம் நமது புராணங்கள் கூறுகின்றன. மேலும் இந்த புராண செய்தியின் அடிப்படையில்தான் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரமான அமராவதி கூட பெயரிடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இல்லாத சொர்க்கம் என்னும் உலகத்திற்கு அமராவதிதான் தலைநகரம் என்று அதன் சிறப்புகளை குறித்து நமது புராணங்கள் ஏன் இவ்வளவு புகழ் பாட வேண்டும்? 14 உலகங்கள்னு அதே புராணங்கள் சொல்லுது. அப்போது நீ தேவர்கள் உலகத்தை பற்றி, அமராவதி பற்றி, அதை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாம் இருக்கிற உலகத்துக்கு என்ன பேர்? பூலோகம்னு பேர். ஸோ இந்த பூலோகத்தை பொறுத்த மாத்திரம் நம்முடைய விதியை நாம் தான் எழுதுகிறோம். நம்முடைய தலையெழுத்தை தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாதிரி, நீ விதை போட்டால் என்ன முளைக்கும், அந்த மாதிரி நல்வினை தீவினைன்னு 2 இருக்குது. நல்லது செஞ்சால் உனக்கு குட் பிகர்ஸ் குட்டு, கெட்டது செஞ்சானாக்கா யூ வில் ஹாவ் டு ரீப் தி கான்சிக்வன்ஸ். ஒரு ஆள் எப்போ பாருன்னு வந்துக்கிட்டே இருந்தான். அவங்ககிட்ட ஒரு ட்ரெயின் நின்றுச்சு அவனுடைய ஆள் மனதில். இதில் ஏறிக்கோ அப்படின்னாங்க. இவன் ஏறிக்கினான். இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு, சொர்க்கத்துக்கு அப்படின்னு. அங்கே போய் பார்த்தாக்கா சொர்க்கம் நல்லாவே இல்லை. அங்கே இவன் நினச்சி பார்த்தா புத்தர், இயேசு, ஜொராஸ்ட்ரியர் யாருமே இல்லை. இவன் திருப்பியும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துணும். அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சு. இப்போ எங்கே போகுதுன்னா நரகத்துக்கு அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தான். அங்கே பார்த்தா இயேசு, புத்தர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த இடம் நல்லாவே இருக்குது. இவன் கேட்குறான், என்னங்க நான் சொர்க்கம்னா ஒரு மாதிரி நினச்சேன், அது அந்த மாதிரி இல்லை. நரகம்னா இன்னொரு மாதிரி நினச்சேன், அது அந்த மாதிரி இல்லை. எல்லாமே நான் நினச்சதுக்கு மாறாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உண்மையில் சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. ஒரு இயேசு, புத்தர், ஜொராஸ்ட்ரியர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க அந்த இடத்த சொர்க்கமாக மாற்றிடுறாங்க. கடவுள் உங்களுக்கும் அந்த ஆப்ஷனை கொடுக்குறான். நீங்கள் வீட்டில் அச்சின்னு பிடிச்சின்னுட்டு இருக்கிற ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே எப்போ பாரு ஒரே நரகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டை நரகமாக மாற்றினீங்க. கடவுளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? கடவுள் அன்பாக இருந்தார், வெறுப்பு விட்டுனார், எல்லாரையும் லவ் பண்ணுனார், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இருக்கிறத வச்சுட்டு குப்பை கொட்டுன்னு சொன்னார். இது எல்லாத்தையுமே நீ பண்ணுறதே கிடையாது. ஒரே நரக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். ஸோ த ஆப்ஷன் டு கிரியேட் ஏ ஹெவன் ஆர் ஹெல் ஆர் இன் யுவர் டீட்ஸ் அண்ட் மைண்ட். உன்னுடைய சொல், செயல், சிந்தனையில் தான் சொர்க்கமும் நரமும் உருவாகிறது. சமரசனால் ஒரு பாட்டு இருக்கும். ஒரு சொர்க்கம் படைத்தான், செக்கர் நிறத்தான், திருச்செந்தில் புறத்தான், புது சொர்க்கம் படைத்தான், அதிலே சொக்கிட வைத்தான். இப்போ ஒரு சொர்க்கம் படைத்தான், அதிலே சொக்கிட வைத்தான் அப்படின்னு சமரசனால பாட்டு இருக்கு. அப்போ நீ பார்த்துன்னு இருக்கிறதெல்லாம் அதுதானே. எல்லா இடத்துலையும் ரோடு போட்டிருக்கேன், ரைட் கொடுத்துருக்கேன், மரம் நட்டுருக்கேன், எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்கேன், இவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், கோயிலை இழைச்சி கட்டி வச்சுருக்கேன், இவ்வளோ லைட்டு போட்டு ஃபேனு போட்டு நீ உட்காந்த இடத்துல உனக்கு பழம் கொடுக்குறேன், சாக்லேட் கொடுக்குறேன், உப்புமா கொடுக்குறேன், பாடுறதுக்கு ஆளை வச்சுருக்கேன், நாம் சாண்டிங்கு, உனக்கு அறிவுக்கு விருந்து கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கேள்விக்கு வேறு நான் பதில் சொல்லின்னு உட்காந்துருக்கேன். இதெல்லாம் தான் சொர்க்கன்றது. இதே நேரத்தில் நீ சாராய கடையில் உட்காந்துக்கிறவனை போய் பாரு, சமுத்திர கடையில் உட்காந்துட்டு இருக்கிறவனை பாரு, இல்லையா வீட்டில் பொண்டாட்டி அடிச்சுன்னுக்கிறவனை பாரு, பிள்ளைங்களை வச்சுன்னுக்கிறவனை பாரு, அவன் நரகத்தை கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சொர்க்கமும் நரகமும் நாம் உருவாக்குகிற விஷயங்கள். கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ த ஆப்ஷன் டு கிரியேட் ஹெல் ஆர் ஹெவன் லைஸ் வித்தின் எவ்ரி ஒன். நாம் தான் இதெல்லாம் பண்ணணும்.